வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. பொண்ணை கேட்கல, உன் பொருளையும் கேட்கல, சொத்த கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல. உன்னை கேட்கிறார், உன் உள்ளத்தை கேட்கிறார், மகனாய் உன்னை மாற்றுவார், மகனாய் உன்னை மாற்றுவார். இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. உடைக்க வந்த இயேசுவே, எனக்காய் சாபமானி சிலுவை மீதிலே. சாபத்தின் கட்டுகளை உடைக்க வந்த இயேசுவே, பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. பாவத்தின் சம்பளத்தை நான் செலுத்த தேவையில்லை, இயேசு செலுத்தி விட்டாரே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே மண்ணில் வந்தீரே. ஆதியில் வார்த்தையாக இருந்த எங்கள் இயேசுவே, மனிதனை மீட்க நீரே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. இயேசுவே இம்மானுவேலரே, இருளில் ஒளியாக வந்த எங்கள் வெளிச்சமே, வழியாய் வந்த இயேசுவே. இருளில் ஒளியாக வழியாய் வந்த இயேசுவே. இயேசுவே இம்மானுவேலரே, மனிதனை மீட்க வந்த மகா பிரபுவே. 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 மனிதரை மீட்க வந்த மகா பிரபு இயேசு. ஆமென். மனுஷன் அவர் உண்டாக்குனாரு. ஆகவே சகல சிருஷ்டிப்புகளும்
சிருஷ்டிப்புக்களுக்கும் தகப்பன் மாதிரி அவர். நம்ம பிள்ளைய பெக்கிறோன்னா நம்ம தான் பொறுப்பு. அதுக்கு பிள்ளை தப்பாக போயிட்டாலும் நம்ம தான் பொறுப்பு. பின்னால் தேடிக்கிட்டே ஓட வேண்டியதுதான். பிள்ளை அழிஞ்சு போகிற வழியில் போனாலும் நம்மளும் போய் கூட போய் அழுது அவங்களையும் பிடிச்சி இதை எப்படியாவது சரி பண்ண முடியுமா, இவனை எப்படியாவது நல்ல வழியில் கொண்டு வர முடியுமான்னு பார்த்து எல்லாம் முயற்சி எடுத்து அந்த பிள்ளைய நல்ல வழியில் கொண்டு வர வரைக்கும் விட மாட்டோம். ஏன்னா நம்ம பெற்றோம் இல்லையா, நம்ம பொறுப்பாயிடுது. கடவுள் நம்ம உண்டாக்கினார். மனுஷன் பாவம் செஞ்ச உடனே எப்படியோ அழிஞ்சு போன்னு விட்டுல, அவரே இறங்கி வந்துட்டார். நம்மளை தேடி வந்து காணாமல் போன பிள்ளைய தகப்பன் தேடி வர்ற மாதிரி தேடி வந்து நம்ம ஒவ்வொருவரையும் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். என்ன தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். இந்த இந்தியா தேசத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்க வேண்டிய என்னை தேடி கண்டுபிடிச்சிருக்காரு. அவருடைய பிள்ளை ஆக்குனார். உங்களை தேடி கண்டுபிடிச்சாங்க. நீங்கள்லாம் ஆளுக்கு ஒரு மூலையில் இருக்கிற ஆட்கள், எங்கெங்கோ இருக்கிற ஆட்கள். என்னை யாருக்கும் தெரியாதுன்றீங்க, கடவுளுக்கு தெரியும். உங்களை தேடி கண்டுபிடிச்சார். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன்னு சொன்னவர் அவர். அதுதான் இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்படி ரட்சித்தாரு? ஜீவனையே கொடுத்து ரட்சித்தார். உயிரே கொடுத்தாரு நமக்காக. நான் செத்தா பரவாயில்ல, இவன் வாழட்டும் அப்படின்னு உண்டாக்குனார். அப்படின்னு அவர் ஜீவனையை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த இயேசுவை கொண்டாடலாம்னு, பாடலாம்னு, இவரை துதிக்கலாம்னு, இவரை ஸ்தோத்தரிக்கலாம்னு, இவருக்காக வாழலாம், இவருக்காக நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளலாம்? எத்தனை பேர் நம்புறீங்க? பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மானுவேலரே, இந்த பூமிக்கு வந்த தேவனே, எங்களை மீட்கும்படியாக வந்தவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதே போல ஒரு நாளில் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்து எங்களை மீட்டிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய பார்வையில் எவ்வளவு விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம். பாவிகளாக இருந்த நாங்கள் எவ்வளவு விலையேற பெற்றவர்கள். உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், உம்முடைய சாயலில் உண்டாக்கப்பட்டவர்கள். ஆகவே விலை மதிப்பற்றவர்கள் நாங்கள். உம்முடைய உயிரே அதுக்கு கிரயமாய் செலுத்தினீர். உம்முடைய ரத்தத்தையே கிரயமாய் செலுத்தினீர். இதன் மூலமாக நாங்கள் யார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய அந்தஸ்து என்ன என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் எப்படி இருக்க வேண்டியவர்கள், எங்கே இருக்க வேண்டியவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து இன்றைக்கு மண்டையில் திரும்பி இருக்கிறோங்க. தாவே, கெட்ட குமாரன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வந்தது போல நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த தகப்பன் அரவணைத்து கொண்டது போல நீர் எங்களை அரவணைத்து கொண்டீர். எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் எங்கள் 1000 குறைகள் இருந்தாலும் அவைகளை எல்லாம் சரி செய்து எங்களை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைய செய்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே அறியாது உள்ளதிருப்பார்கள் என்றால், தூரத்திலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களும் அறிந்து கொள்ளட்டும். நீர் இன்றைக்கு அநேகர் இன்னும் தேடிக்கொண்டிருக்கிறீர். அநேகரும் அறியாமல் இன்னும் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். காணாமற் போட ஆடுகளைப் போல தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீர் அந்த நல்ல மெய்ப்பனாய் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறீர். இன்னைக்கு அந்த காணாமற் போனவர்களை நீர் தேடிக்கொண்டிருக்கிறீர். இன்னைக்கு அநேகர் உம்மண்டையில் வரட்டும் கர்த்தாவே. நீ நல்ல மெய்ப்பன் என்பதை அறிந்து கொள்ளட்டும். உங்களுடைய அரவணைப்பு உள்ளா வரட்டும். உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ளட்டும். ஆண்டவராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். இங்கே வந்திருக்கிறவர்கள் மட்டும் இல்லை, தூரத்திலிருந்து உலகம் முழுவதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த ஆராதனையின் மூலமாக வல்லமையாக என்னுடைய வார்த்தை இன்றைக்கு பிரசங்கம் பண்ணப்படட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். இந்த புனித வெள்ளி அன்று எங்களோடு கூட இந்த விசேஷித்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்க உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். இங்கே
நல்ல அழகாக புது புது பாடலாக பாடுவோம். நாங்கள் எல்லா விதமான பாடலும் பாடுவோம், எல்லா ஜான்ரா, எல்லா விதமான பாடல்கள். சிலது ராக்கு மாதிரி இருக்கும், சிலது கர்நாடிக் மாதிரி இருக்கும், எல்லாம் பாடுவோம். ஏன்னா இசையெல்லாம் எதுவும் பிசாசுலேருந்து வரல. சிலரும் அதான் பிசாசு இசைன்னுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிசாசுக்கு ஒன்றும் தெரியாதுங்க, கத்துட்டு தான் எல்லாம் வருது. ஒரு பழைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எங்கள் வீட்டில் நாங்கள் பாடுவோம். எங்கள் அப்பா அம்மா இது ரொம்ப பாடுவாங்க. நான் சின்ன பிள்ளையால் இருந்தப்போலேருந்து சர்ச்சில் பாடியிருக்கோம். இது அந்த பாடலை நீங்களும் கற்றுக்க வேண்டும். ஏன்னா அதெல்லாம் அற்புதமான பாடல்கள், மறக்கவே கூடாது. உங்கள் சந்ததியாருக்கு இது தெரியணும், உங்கள் பிள்ளைகள் இதை பாடணும். ஆகவே தான் இதெல்லாம் கொண்டு வரேன். சில நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம்.
வீடுகளிலும் துணிக்கட்டும் இந்த பாடல். விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை. எவ்வளவு மேன்மை நமக்கு இந்த உலகத்தில் இருந்தாலும் அதெல்லாம் மேன்மையே கிடையாது. இதை எண்ணி பார்த்தா இதை காட்டிலும் மேன்மையானது ஒன்றுமே கிடையாது. சரி, அந்த பாட்டு அப்படி இருக்குது, பழமை. இது கொஞ்சம் புதுமை. எல்லாமே அவசியம்தான். கர்த்தரை அப்படியும் பாடலாம், இப்படியும் பாடலாம், அப்படியும் பாடணும், இப்படியும் பாடணும். பாடுவோம். தியாகநாதனே, எனக்காய் குரூசில் மரித்தீ. என் பாவ சாபரோகம் நிந்தைய அவமானம் தீர்ந்ததே அந்த நாளிலே. கல்வாரி தியாகநாதனே, எனக்காய் குரூசில் மரித்தீ. என் பாவ சாபரோகம் நிந்தைய அவமானம் ரத்தமே எனக்காய் வீலை கீரையமானதே. இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தமே எனக்காய் வீலை கீரையமானதே. விலையேற பெற்றோரா என்னையும் மாற்றி நீர் அன்பு நேசரே. விலையேற பெற்றோரா என்னையும் மாற்றி நீர் அன்பு நேசரே. தியாகநாதனே, எனக்காய் குருசில் மரித்தீ. என் பாவ சாபம் நிந்தைய அவமானம் இல்லதே அந்த நாளிலே. கல்வாரி தியாகநாதனே, அன்பை காட்டிட சொந்த குமரைய வழியாக்கி நீர். என்னிலே நீர் வைத்த அன்பை காட்டிட உன் சொந்த குமாரனை பலியாக்கி நீர். எனக்காக நீர் பாதிக்கப்பட்டதால் என் சாபம் நீங்கி போனதே. எனக்காக நீர் பாதிக்கப்பட்டதால் என் சாபம் நீங்கி போனதே. தியாகநாதனே, எனக்காய் குரூசில் மரித்தீ. என் பாவ சாபரோகம் நிந்தைய அவமானம் தீர்ந்ததே அந்த நாளிலே. கல்வாரி தியாகநாதனே, நீதியாக்கிட என்ன நீதிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. என்னையே நீருந்த நீதியாக்கிட என்ன நீதிகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீரே. உம் இரக்கம் உம்மாற அன்பினால் என்னையும் சொந்தமாக்கினீ. உம் இரக்கம் உம்மாற அன்பினால் என்னையும் சொந்தமாக்கினீ.
எல்லாத்திலிருந்தும் மீட்க, பாவத்தின் சகல சாபத்திலிருந்தும் மீட்க அவர் பலியானார். மீட்டிருக்காரா இல்லையா? இந்த மீட்பு இப்பவே ஆரம்பிச்சு இப்பவே நமக்குள்ள வேலை செய்யுது. வருங்காலத்தில் நித்தியத்தில் நம்ம பாவமே அற்ற உலகத்தில் கொஞ்சம் கூட சுத்தமாக பாவமே இல்லாதவர்களாக நாம் வாழப்போகிறோம். இந்த மீட்பு அதுக்கு வழி வகுத்திருக்குது. ஆனால் அதுக்குன்னு செத்த பிறகுதான் பாவமே இல்லாத அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்பவே ஆவியானவர் அதுக்கு நமக்கு உதவி செய்கிறார். இப்பவே கர்த்தருடைய வார்த்தையை நம்ம உள்ளத்தில் வச்சு நடந்தா பாவத்தின் மீது ஜெயம் கொள்ளலாம். அப்ப இந்த மீட்பு பாருங்க, 2 ஸ்டேஜா இருக்குது. ஒன்று, இப்போ நாம் அனுபவிக்கக்கூடிய விதத்திலே சில காரியங்கள் அனுபவிக்கலாம். இப்போ ஒன்றும் நம்ம பர்ஃபெக்ட் கிடையாது, ஏன்னா இன்னும் பாவ உலகத்தில் இருக்கிறோம். அதனால இது பர்ஃபெக்ட் கிடையாது. இருந்தாலும் இந்த பர்ஃபெக்டாக இல்லாத உலகத்திலே, பாவ உலகத்திலேயே வெற்றிகரமாக வாழக்கூடிய ஒரு ஆற்றலையும் வல்லமையும் நமக்கு கர்த்தர் தர்றாரா இல்லையா? தர்றார். நோய் நிறைந்த உலகம் இது. எங்கே பார்த்தாலும் நோய், அந்த வியாதி இந்த வியாதி. இது நோயற்ற உலகம் கிடையாது. நோயற்ற உலகம் ஒன்று வருது, நாளைக்கு வருது. அது நித்தியத்திலே நோயற்ற உலகத்தில் வாழ போகிறோம். ஆனால் இப்போவே அநேக நேரத்தில் நம்ம பலவீனப்பட்டு நோய்களில் அவதிப்படும் போது எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் அதிலிருந்து மீள்றதுக்கும் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தராய் அவர் இருக்கிறார், சுகமளிக்கிறவராய் இருக்கிறார், ஆரோக்கியத்தினால் பலத்தினால் நிரப்புகிறாராய் இருக்கிறார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த பாவ உலகத்தில் ஆயுசு நாட்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு நிறைய வேலை செய்யுது சக்திகள். கர்த்தர் சொல்றார், பயப்படாத, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். வியாதியின் நேரத்தில் நான் உன்னுடைய பரிகாரியாக இருப்பேங்கிறார். அதே மாதிரி தான் பொருளாதாரமும். ஒரு நாள் தங்க வீதியில் நடக்க போகிறோம், அதை நம்புகிறாங்க, எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் இப்போ ஒன்றும் கிடையாதுன்னு நம்புகிறாங்க. இப்போ ஒன்றுமே கிடையாது. பாலும் தேனும்லாம் செத்த பிறகு தான் நினைக்கிறாங்க, மோட்சம் போன பிறகு தான் நினைக்கிறாங்க. கிடையாது. நான் சொல்கிறேன், இப்போவே நம்ம கையிட்டு செய்கிற வேலையில் எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுறாரு. ஏன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லணும்? ஏன்னா அந்த சாபம் வேலை செஞ்சிட்டு இருக்குது. அதனால ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா அது எதிர் சக்தி. புவி ஈர்ப்பு பிரமாணம் எப்படி பிளேனை கீழே இழுக்குது, ஏரோப்ளேன் பறக்க விடாமல் கீழே இழுக்குதுன்னா, அது இழுத்தாலும் பிளேன் மேலே பறக்குது அவ்வளோ பெரிய தூக்கிட்டு. ஏன்னா இதை காட்டிலும் பயங்கரமான சக்தி அந்த என்ஜின் மூலமாக கொடுக்கப்படுகிறது, அதுக்கு இந்த டிசைன் மூலமாக. அப்போ ஆமாம், சாப சக்தி வேலை செய்து, ஆனால் அதை காட்டிலும் மிகப்பெரிய சக்தி இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டாயிருக்கிற கிருபையினால் உண்டாகிறது பெரிய சக்தி. இப்படி 2 ஸ்டேஜாக இருக்குது. எத்தனை பேர் இந்த ஸ்டேஜில் இந்த டவுன் பேமெண்ட் வாங்க இதை என்ஜாய் பண்ணுறீங்களா? இந்த ஸ்டேஜில் உள்ள நன்மைகளெல்லாம் என்ஜாய் பண்ணுறீங்களா? சரி, நம்ம பாடுவோம். பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே, இந்த வேளை அடியேனை திரு சித்தம் போல ஆண்டு நடத்திடுமே. அடியேனை திரு சித்தம் போல நடத்திடுமே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே
ஆண்டவராகிய இயேசுவின் சிலுவையை கண்டு விரைந்தோடி வந்து அவர்கிட்ட வந்து சேர்ந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என்னை கழுவும், உம்முடைய திரு ரத்தத்தாலே என்னை கழுவும், என்னை சுத்தமாக்கும். நம்ம அப்படிதான் கேட்டோம். வந்து பாவிகளாய் வந்தோம், கல்வாரி சிலுவையண்டே வந்தோம், என்னை சுத்திகரித்து கழுவும் ஆண்டவரேன்னு கேட்டோம். அவர் கழுவுனார். இன்னும் கூட அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை நம்மை கழுவுகிற அற்புதமான ஒரு வேலையை செய்கிறது. இப்போ கூட இந்த பாவ உலகத்தில் சில நேரத்தில் நம்ம பாவத்தை செஞ்சிடும் போது இந்த ரத்தம், வல்லமை உள்ள ரத்தம், பாவங்களை நம்மை கழுவுகிறது. இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஐயோ நான் பாவியாச்சே, ஆண்டவர்கிட்ட நான் எப்படி வர முடியும், நான் தகுதியற்றவனாச்சேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாங்க ரொம்ப கிட்ட வரணும். உங்களுக்காக தான் நான் வந்திருக்காரு. நீங்க ஏன் பயந்து ஓடுறீங்க? நீங்க ஏன் தகுதியற்றவர்கள் நினைக்கிறீங்க? உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்க என்ன கிட்ட வாங்க. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும். இவ்வளவு நாள் நான் இப்படி வாழ்ந்துட்டேன், பாவத்தில் வாழ்ந்துட்டேன், ஒரு பாவியாக இருந்துட்டேன். இனி உங்களுடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன், என்னை சுத்திகரித்து கழுவும். எத்தனை பேர் சொல்றீங்க? இன்னைக்கு அநேகருக்கு அது ஒரு வாய்ப்பு. தூரத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுக்கு கூட சொல்றேன், நீங்க ஆண்டவரை நோக்கி கேளுங்க, ஆண்டவரே என் உள்ளத்துல வாரும், பாவங்களை என்னை கழுவும் கத்தாவே, எனக்கு புது வாழ்வை தாரும். இனி நான் வித்தியாசமா வாழ விரும்புகிறேன். இந்த பாவங்களை போக்க வந்தவரே, உடைய அன்புக்காக உமக்கு நன்றி, என்னை ஏற்றுக்கொள்ளும்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். கொண்டே மாட்சிமையான மீட்பை பெற்றே தேவகுமார ரட்சை செய்தார். பாவியாமென் கொண்டார்.
இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். நீடூழி காலம் சுதரிப்பேன். எல்லாரும் பாடி எல்லாரும் பாடுவோம். மீட்பரை